கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதி இன்னொரு பக்கம் இருக்கு. சங்கனூர் பள்ளத்தினுடைய ஓடை பகுதியில் இரண்டு பக்கமும் கான்கிரீட் சுவர் எழுப்பி அதன் பக்கத்திலேயே ஒரு சாலை அமைக்கின்ற ஒரு திட்டம் இங்கே செயல்படுத்திட்டு இருக்கு மாநில அரசு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கரை ஓரமாக கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட அந்த விழுந்திருக்கிற வீடு 2-3 வீடு மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு. அவ்வளோ வருஷம் இங்கிருந்து இந்த மக்கள் இவ்வளோ தூரம் தங்களோட உழைப்பில் வீடுகளை கட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பகுதியினுடைய மக்கள் நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களுக்கு மாற்று வீடுகளை எல்லாம் வழங்கிவிட்டு அதற்கு பின்பாக துவக்க வேண்டிய பணிகளை எல்லாம் முன்னதாகவே அரசு துவங்கி நடத்திட்டு இருக்கும்போது இந்த கால்வாய் கரை அமைக்கின்ற பணிகள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. அதில் 3 வீடுகள் அப்படியே உள்ள விழுந்து தரமட்டமாக இன்னைக்கு கிடக்கு. இதில் அந்த நல்ல வேளை இதில் எதுவும் உயிர் சேதம் எதுவும் நடக்கலை. அந்த பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி இருந்தோடனே அந்த மக்கள் எச்சரிக்கையாக வெளியில் வந்ததால் நல்ல வேளை எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் இந்த விபத்து நடந்திருக்கு. ஆனால் 3 பேர்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்ததாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட அந்த 3 குடும்பங்கள் இதுவரை எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பதில சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 19 வீடுகள், அந்த 19 வீடுகள்லையும் கயிறு கட்டி நீங்கள் வீட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது. அந்த 19 வீட்லேயும் மக்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அண்டை வீடுகளில் கார் ஷெட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் 2 பேரும் உடனடியாக கலந்து ஆலோசனை செய்து இந்த 19 குடும்பங்களுக்கு உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வீடுகள் இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட, அவர்களுக்கு அந்த மாற்று இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 137 வீடுகள் ஐடென்டிஃபை பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலையோ இல்லை அவங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் இல்லாத சூழ்நிலை இல்லாமல் அத்தனை பேருக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்று இடத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கணும் அப்படின்னு மாநில அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல் இது தொடர்பாக கலெக்டரிடமும் ஆணையராட்சியிடம் நானே நேரடியாக பேசுவதாக இருக்கிறேன். இந்த ஒதுக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்றது கூட இன்னும் மக்களுக்கு கிடைக்காம அவங்க மாற்று துணி கூட இல்லாமல் 3 நாளாக இந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நாங்கள் செய்ய தான் போகிறோம். ஆனால் இந்த மாற்று குடியிருப்புகள் உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்துவிட்டு அதற்கு பின்பாக இந்த பணிகளை செய்யப்பட வேண்டும். இல்ல, அதுதான் சொல்றேன். இந்த 3 பேத்துக்கு அவங்க வீடு கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கு இன்னுமே கையில ஆர்டர் வரல. இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரி யாரும் பார்த்தாங்களாமா? போறாங்க ஒண்ணுமே சொல்லுங்க. ரோட்ல படுத்திருக்கிறேன் நரம்பு கண்ணு மேல வலிக்குது. நான் எந்த இது இல்லாம இதுவே நம்பி எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலை வெட்டிக்கு போறாங்க. திடீர்னு வீடு விழுந்த அன்னைக்கு கையெல்லாம் ஒரே நடுக்க. ஒரு 4-5 பேர்ல இங்க இருந்தா நல்லா பேச நல்லா சொன்னா அவங்களுக்கும் பாத்திரம் பண்ண எல்லாமே போச்சுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இந்த முடியும். சரிம்மா, சரி, கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். இதுதான் தங்கிருக்க இடம் இல்லை. நான் சொல்றேன். ஸோ இதுதாங்க 3 பேத்துக்கு வீடு கொடுத்துருக்கோன்னு சொன்னா கூட நீங்க கேட்டீங்க. அது அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கோன்னு அரசாங்க அறிக்கை கொடுத்துருக்கே தவிர அவங்க கிட்ட இல்லை உங்களுக்கு இந்த இடம் இருக்கு நீங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இன்னைக்கும் தெருவில் தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.